மிக சிறப்பான ஒரு மருத்துவமனையை இங்கே கட்டியிருக்கின்றார்கள். அந்த மருத்துவமனையை கட்டி வெளியிலிருந்து மருத்துவர்கள் எல்லாம் கொண்டு வரல. அவர் குடும்பத்திலே எல்லாமே எல்லா ஸ்பெஷாலிட்டி இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாமே இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைங்க பொண்ணுங்க மருமக எல்லாமே பார்த்தா எல்லா MBBS மட்டும் எல்லா ஸ்பெஷாலிட்டியிலும் குழந்தை பொருட்கள்ல இருந்து ஆபரேஷன் பண்ணத்துல இருந்து பீடியாட்ரிஷன்ல இருந்து ஆபரேஷன் எல்லா வயிறு ஆபரேஷன்ல இருந்து எல்லாமே அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க. எங்கெல்லாம் இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய விருப்பமே. ஏன்னா அடுத்த தலைமுறைகள் நல்லா படிக்கணும், படிச்சுட்டு நல்ல சுயமரியாதையுடன் வாழணும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு மருத்துவனா இங்கே ஆலோசனைகள் அறிவுரைகள்லாம் ரொம்ப சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது மருத்துவ தொழில் கிடையாது. மற்ற எல்லாமே தொழில், மருத்துவ சேவை. பள்ளிக்கூடம் நடத்துவதும் கல்லூரி நடத்துவதும் சேவை தான். அதே போல மருத்துவரை நடத்துவதும் சேவை தான், ஒரு சேவை சர்வீஸ். ஏன்னா மருத்துவர்கள் இன்னைக்கு கடவுளுக்கு நிகராக பார்க்கின்றார்கள். உயிரை காப்பாற்றுற கடவுளுக்கு நிகராக பார்க்கின்றார்கள் மருத்துவர்களை. அந்த வகையில அந்த இந்த சேவையை நீ எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும். சிறப்பாக செய்து மேலும் மேலும் மக்களுக்கு உதவி செய்யுங்கள். என்னுடைய நோக்கம், ஐயாவுடைய நோக்கம் என்ன, இது போன்ற ஊரக பகுதியில வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அதனால்தான் நான் 5 ஆண்டு காலம் அமைச்சராக நேரத்தில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தோம். எனக்கு அந்த மறக்க முடியாத நாள் என் வாழ்நாளில் ஏப்ரல் 12ஆம் தேதி 2005 அந்த மறக்க முடியாத நாள். அந்த நாளில் தான் இந்த திட்டத்தை தொடங்கணும். NRHM சொல்லி தொடங்கணும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் அத்துணை கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார மையம், துணை சுகாதார மையம், வட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள் எல்லாம் மேம்படுத்தி நவீனப்படுத்தி அங்கங்க நல்லா ஓரளவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் இங்க ஊரக பகுதி பெண்ணாகரம் ஒரு சின்ன நகரம் இருந்தாலும், ஒரு பேரூரா இருந்தாலும் அது ஒரு ஊரக பகுதி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஊரக பகுதி. அந்த அங்கே இங்கே அழகிய ஒரு மருத்துவமனை, அத்தனை வசதிகளும் இங்கே வைத்திருக்கின்றார்கள். சாதாரண ஒரு திட்டம், மனசு வைக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், கடையெடுப்பு நடத்தணும், அப்புறம் நடைபயணம் பண்ணோம், அப்புறம் 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் பண்ணணும், விவசாயிகள் வச்சு போராட்டம் பண்ணணும், பொதுக்கூட்டம் நடத்தணும். எதுக்கு? கடல்ல போற தண்ணியை நாங்க பயன்படுத்தணும். அதுக்காக இவ்வளோ போராட வேண்டியதா இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க. எனக்கு மனசுல பாரமா இருக்குது. ஏன்னா இவ்வளோ இருக்கு இந்த மாவட்டம். வளம் இருக்கின்ற மாவட்டம், இயற்கை வளம் நிறைய இருக்குது. ஆனா அதை நம்ம பயன்படுத்த முடியல. தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்திலயும் 2 ஆறு அந்த மாவட்டத்துக்குள்ள போல. தருமபுரி நம்ம மாவட்டத்துல மட்டும் ஒரு பக்கம் வடக்குல தென்பண்ணை, மேற்குல காவிரி ஆறு, 2 ஆறு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தென்பண்ணையில வெள்ளம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா அது நம்ம பயன்படுத்த முடியவில்லை.